ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமி. இன்றைக்கி நாம் எந்த டைம் கேஸ் அனிமாவோட 19th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் மெர்மைட் மிலிட்ரி பேஸை தான் காட்டுறாங்க. இந்த மனித குலம் ரொம்ப பலவீனமானது, இதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குதுன்னு மனிதர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க மெர்மைட் கேனை சேர்ந்தவங்க. அப்போ ஒருத்தன், உங்களோட மெர்மைட் கேனுக்கும் செவன்பேட்டைஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அது என்னென்னா, நீங்கள் எல்லாம் நாங்கள் வேட்டையாடுற இறங்க. இதை கேட்டால் தான் அவன் மூஞ்சி மேலே துப்பிடுறான். அப்போ இன்னொரு மெர்மைட், ஜெனரல், கடலை ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜெனரல், செவன்பேட்டைஸ் ரொம்ப வருஷமாக நம்மளோட பிளானை அடிக்க பார்த்தாங்க, இப்போ நேருக்கு நேராக ஃபைட் பண்ண வராங்க. இப்போ யாருன்னு அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டும், வெப்பனை இட அவனை கொல்லுன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு கண்காணிக்கிறவன் சொல்கிறான். இந்த பக்கம் அவனை கொல்ல பார்க்க, ஆனால் அவன் கொல்லலை. என்னன்னு பார்த்தா வானத்தில் டைமென்ஷனை உடச்சிக்கிட்டு ஹேண்ட்பிளட்டைஸ் உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் எனிமிஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு கத்திட்டு ஓடுறான். இந்த பக்கம் நம்பர் 6 தான் காட்டுறாங்க. எனக்காக ஏன் இந்த மாதிரி நீ கப்பலை ரெடி பண்ணி தரல? நான் உங்களுக்காக நிறைய கப்பலை செஞ்சு தந்தேன், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு காசு கூட தரல. நான் காசு தரலன்னா நீ சூக்குக்கிட்ட கேட்க வேண்டியது தானே. இதுக்கு ஹீரோ 1000 பில் ஸ்டோன்ஸை கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவோட கப்பல் ஆட என்னென்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பீக் மாஸ்டரோட மாஸ்டர் வருது. அந்த நேரத்தில் பீக் மாஸ்டர் மாதம் முன்னாடி நடந்து வராரு. நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணதுனால உங்கள் மீது நாங்கள் போர் தொடுக்கிறோன்னு அவரோட பவரை ரிலீஸ் பண்ணுறாரு. இதனால் மொத்த இடமும் ஆடி போகுது. இதுதான் பீக் மாஸ்டரோட பவர்னு நம்பர் 6 சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு மெர்மைட் கேனோட ஆன்சிஸ்டர் வராரு. நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டோம், ஒருத்தர் உதவியாக இருக்கணும் தானே சொன்னோம். ஆனால் நீ அதை மதிக்காமல் போர் தொடுக்க வர. நீ மட்டும் எங்களோட மக்களை கொண்டனா நீ அக்ரிமெண்ட்டை மீறியதுக்கு சமம். இதை நீ எப்படி இந்த உலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? ஆனால் மாஸ்டர் எதையும் கேட்காம ஒரு அம்பராலாவை அனுப்புகிறாரு. அப்போ அதிலிருந்து நிறைய எரிக்கல அந்த மொத்த சிட்டியையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. இதை பார்த்து அந்த ஆன்சிஸ்டர் ரொம்ப கோவப்படுறான். சேங்காய், நீ எப்படி எங்களோட கல்டிவேட்டரோட லெவலை குறைக்கலாம்? இது எல்லாம் ரொம்ப தப்புன்னு கத்துறான். இதை பார்த்த நம்பர் 6, அவர்கிட்ட நிறைய ட்ரெஷர் இருக்குதுன்னு ட்ரெஷர் மேலே கண்ணாக இருக்கான். அந்த அம்பராலேருந்து வர எனர்ஜினால் எல்லாரும் கியூ கண்டிஷன் லெவலுக்கு அவங்களோட லெவல் சப்ரஸ் ஆகிடுது. அப்போ பீக் மாஸ்டர் ஹண்டிங் பிளேஸ் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வேட்டையாடுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்படியே 2 கிளானுக்கு நடுவிலும் ஃபைட் நடக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். அதே மாதிரி ஜாங்தானும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படியே 3 பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கீழே இறங்கினதும் எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அதே மாதிரி அந்த பக்கம் ஜாங்தன் கன் எடுத்து சுட்டு தள்ளுற மாதிரி எல்லாரையும் சுட்டு தள்ளுறான். அப்போ நம்பர் 6 மறக்காமல் ட்ரெஷரை எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ வரவன் எல்லாரையும் பறந்து போட்டு தள்ளுறான். வழியில் எவன் வந்தாலும் விடமாட்டேன்ற மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளுறான். இன்னொரு பக்கம் ஜாங்தன் சுற்றி அட்டாக் பண்ணதில் அவனோட மண்டையெல்லாம் ஆடுது. நம்ம ஹீரோவும் அந்த டவர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெஷர் எடுக்க போகிறான். அந்த நேரத்தில் எங்கடா இங்கேருந்து 2 பேரையும் ஆளக்கானன்ற மாதிரி நம்பர் 6 முழிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோ ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கான். அப்போ அங்கே இருக்க மரம் எல்லாம் ஹீரோவை கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. இதனால் ஹீரோ செக்ட் லீடரை வெளியே கூப்பிட்றான். நம்ம ஹீரோவும் உன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துருன்னு சொல்கிறான். அதே மாதிரி செக்ட் லீடரும் ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறான். மாஸ்டர், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இந்த பாதியை கிளியர் பண்ண சொன்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னா அதை செய்ய. மாஸ்டர், இந்த இடம் முன்ன மாதிரி இல்லை, அதனால் எனக்கு எந்த பாதைன்னு தெரியல. இதை கேட்ட ஹீரோ நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை, நான் வேஸ்ட்டு கிடையாதுன்னு செக்ட் லீடர் பின்னாடியே போகிறான். அடுத்த சீனில் 2 பேரும் போன் டவர்கிட்ட தான் வந்திருக்காங்க. அப்போ செக்ட் லீடர் சொல்கிறான், இது எல்லாம் 7 டைப் ஸ்டூடெண்ட்ஸோட எச்சங்கள். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் ஸ்டூடெண்ட்டோட எச்சங்களை வச்சு போன் டவரை கட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் மியூசிக் ப்ளே பண்ண ஹீரோ போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த பக்கம் செக்ட் லீடர் யாரா மியூசிக் ப்ளே பண்ணுறதுன்னு கத்திட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ ஹீரோ மறைச்சி பார்க்க, சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்போ அவன் தான் பேசுகிறான், இதுக்காக எலிகள் என்ன தேடி வந்திருக்கு, நாங்கள் அமைதியாக இருந்தால் கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? இதை கேட்ட செக்ட் லீடர் வாயா முறா முட்டா பையிலேன்னு கத்தான். ஆனால் அவன் கையில் சோடா எடுக்கிறான். நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, இன்றைக்கி என்னோடய ஸ்வாட் பிளட்டை பார்க்க போகுதுன்னு சொல்ல, ஆனால் ஹீரோ அவனையும் அந்த போன் டவரையும் ஒரே சட்டில் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அப்போ அந்த இடம் மொத்தமாக வெடித்து எல்லா இடத்துக்கும் பரவுது. நம்ம ஹீரோவும் அவனோட கப்பலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை கட் பண்ணி மெரிமேடி ஆன்சிஸ்டரை தான் காட்டுறாங்க. அப்பாவும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு டெலிபோர்ட்டராக வருது. சேங்காய், நீ தோற்று போக போகிறேன்னு அவன் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் சி கார்பை செக்டோட ஆன்சிஸ்டர் வரான். அவன் பார்க்கவே ஒரு போகிற மாதிரி இருக்கான். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நீ தான் சாக போகிற. அந்த பக்கம் ஹீரோவும் செக்ட் லீடரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படியே அவங்கள தாண்டி தான் அந்த போகிறான் போது நம்ம ஹீரோவும் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் பார்மிஷன் ஆக்டிவேட் ஆகி டேபிள் சேர் எல்லாம் உள்ளே போயிடுது. இதை அந்த மாஸ்டரும் பார்த்துடுது. இதை பார்த்த செக்ட் லீடர் குட் மார்னிங்னு கை காட்டுறான். அப்படியே வாயில் ஒரு ஊது தான் கப்பல் எங்கேயோ பறந்து போயிடுது. நீ வருத்தப்படுறியா? உன்னோட செக்டை அடியப்படுதுன்னு நினச்சி அப்போ அந்த இடத்துக்கு சி கார்பஸ் செக்டோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பீக் மாஸ்டர் எதுக்குமே பயப்படாமல் ஒரு எனர்ஜியை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த மொத்த இடமும் அந்த எனர்ஜியால் சூழ்ந்து காணப்படுது. ஒரு பக்கம் ஹீரோ கப்பலை தப்பிச்சு போகிறான். அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணு உருவத்தை எடுக்குது. அது மூலம் அட்டாக் பண்ணுது. அந்த நேரத்தில் பீக் மாஸ்டர் முட்டி போட்டு ஆன்சிஸ்டருக்கு வணக்கம்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் ஆன்சிஸ்டருக்கு வணக்கம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் ஆன்சிஸ்டராக நான் ஆச்சரியமாக பார்க்குறான். இதை பார்த்த மெர்மைட் ஆன்சிஸ்டர் இது எப்படி சாத்தியம்னு ஒரு பக்கம் பயப்படுறான்.
அப்போ 7 பிளேட் டைஸ் ஆன்சிஸ்டர் அவரோட பவர் மூலம் அட்டாக் பண்ணுறாரு. இதை பார்த்து ஹீரோ நான் நினச்சதோட இந்த செஸ் கேம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறான். ஆன்சிஸ்டரோட பவரை தாங்க முடியாமல் சி கார்பஸ் செக்ட் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்படின்னா உன்னோட டார்கெட் மெர்மைட் கிளான் கிடையாது, சி கார்பஸ் செக்ட் தானே. மெர்மைட் கிளான்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது. எங்கள் ஆன்சிஸ்டர் கொஞ்சம் கோபமாக இருந்தார், அதான் சி கார்பஸ் செக்டை விளையாட வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரேட் காம்படிஷன் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் செக்ட் லீடர் ஹீரோவை பயங்கரமாக கவனிப்பு தரோம். அப்போ ஹீரோ பில் டவரை பற்றி கேட்குறான். நம்ம செக்ட் லீடரும் அந்த டவரோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டையும் ஹீரோ முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அதில் மொத்தம் 24 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எலைட் சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பில் டவரோட சுவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டவரோட டாப்பில் ஃபவுண்டேஷன் சோல்ஜர் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் லேம்பை பாதுகாக்கிறான். இதை கேட்ட ஹீரோ கப்பலை எடுத்துக்கிட்டு டவரை நோக்கி தான் போகிறான். மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வேணால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நுழைஞ்சு டேரெக்டாக டாப் ஃப்ளோருக்கு போனால் என்ன? இதை கேட்டதும் ஹீரோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோ டீ கேட்க செக்ட் லீடரும் ஊற்றி ஹீரோ மூஞ்சில் வைக்கலாம் பதற்றத்தில். அதுக்கப்புறம் ஹீரோ கப்பலை இன்னும் வேகப்படுத்தலாம். அந்த கப்பலும் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. அப்போ நம்பர் 6 ஏன் ஒன்றும் ஹீரோ இங்கே வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவோட கப்பல் டவரை நோக்கி பயங்கர வேகத்தில் வருது. அது இல்லாமல் செக்ட் லீடர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். கடைசியாக ஹீரோ டவர்கிட்ட வந்துட்டான். வர வழியில் நம்பர் 6ஐயும் இடித்து தூக்கிட்டு வரான். அப்படியே மொத்தம் 3 பேரும் டவரை நோக்கி வராங்க. டவருக்குள்ளே சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க, ஆனால் ஹீரோவோட கப்பல் டவரை உடச்சிக்கிட்டு உள்ள வந்துடுது. அப்படியே ஆளுக்கு ஒருத்தர் காற்றுல மிதக்குறாங்க. இந்த பக்கம் நம்பர் 6 அந்த சோல்ஜரை அடித்து பறக்க விடுறான். அப்போ ஹீரோ எழுந்து வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணுறான். அப்போ உள்ள ஒரு வானக வேடிக்கையே நடக்குது. அந்த நேரத்தில் அந்த பீட்டில் ஹீரோ கிட்ட வருது. அப்படியே அந்த மொத்த இடமும் பண்டிகை மாதிரி இருக்குது. உள்ள ஒரு பக்கம் செக்ட் லீடர் ஹீரோவை பக்கம் வந்து தள்ளிட்டு இருக்கான். அப்போ ஒரு சோல்ஜர் தப்பிச்சு போக, ஆனால் செக்ட் லீடர் அவனை போட்டு தள்ளிடுறான். அதே மாதிரி செக்ட் லீடர் அவனோட பீட் உருவத்துக்கு வந்து வெப்பனுக்குள்ளே போயிடறான். அப்போ ஹீரோ அந்த லேம்பை எடுக்க போக, ஆனால் ஹீரோவோட சேடை வெளியே வந்து அந்த லேம்பை அணிஞ்சிடுது. நம்ம ஹீரோவும் திரும்பி அதை பற்ற வைக்கிறான். இதை பார்த்து அந்த சேடை இன்னும் கோவப்படுது. அப்போ ஹீரோ அந்த லேம்பை மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணுறான். அதுவும் ஹீரோக்கு தலை வணங்குது. கடைசியாக ஹீரோ அந்த லேம்பை கையில் எடுக்கிறான். அப்போ ஹீரோ இது ஒரு வழி கட்டின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த லேம்போட எனர்ஜியை காட்டுறாங்க. அப்போ நம்பர் 6 சொன்னதான் ஞாபகம் வருது. அந்த லேம்பு மூலம் மெயின் டெம்பிள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை நினச்சி பார்த்து ஹீரோ இந்த லேம்பை ஸ்டோரேஜ் பேக்கில் போட முடியாதுன்னு சொல்கிறான். அதனால் அந்த லேம்பை சேடை கிட்ட கொடுக்குறான். அதுவும் அதை எடுத்து வச்சுக்கிது. அடுத்த சீன் ஹீரோ எல்லா ட்ரெஸரையும் எடுக்கிறான். அப்போ ஹீரோக்கு 2 ஃபவுண்டேஷன் தேஜ் பில்லு கிடைக்கிது. ஆனால் அப்போ அந்த இடத்துக்கு நம்பர் 6 வந்துடுறான். நம்ம ஹீரோவும் கேப்டன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்னை பார்க்கவே இல்லை, நீ தான் என்னை இடித்து இங்கே பறக்க விட்ட. சரி அதை விட லேம்பை பார்த்தியா? ஆனால் ஹீரோ தெரியலன்னு சொல்லிடுறான். நீ என்கிட்ட போய் சொல்கிறதுன்னு நல்லாவே தெரியுது. அது ஒன்றும் சாதாரண லேம்பு கிடையாது, அது ஒரு லைட் லேம்ப். லைட் லேம்ப்னா என்ன? இது ஃபவுண்டேஷன் டேஜ் லெவலில் கல்டிவேஷன் பண்ணுறவங்களால் உருவாக்கப்படுற லேம்ப். இது லைஃப் ஃபயரால் உருவாக்கப்படுது. ஒரு லைஃப் ஃபயர் ஒரு லைட் லேம்புக்கு சமமாக இருக்கும். இந்த லேம்பை அவங்க தகுதிக்கு மீறி ஃபைட் பண்ணும்போது பயன்படும். இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இப்படி தான் பல வருஷமாக சொல்கிறாங்க. சரி அதை விட வா நம்ம போய் ட்ரெஷரை கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரெஷரை கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடு சந்திப்போம். பாய் கைஸ்.